வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, கும்பம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் ஆழமான மனசு கொண்டவர்களாக இருப்பீங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு என்ன ஆகுது என்று கூட யோசிக்காமல் உதவி செய்யக்கூடிய இயல்பு உங்களுடன் பிறந்ததாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு உதவியை செய்வதனால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை நீங்கள் எதிர்கொள்ளவும் தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அதை ஒரு நல்ல மனசுக்கு தாங்க உலகம் பலமுறை உங்களுக்கு துரோகங்களை மட்டுமே தாங்க கொடுத்து கொண்டே இருந்தது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டுமே தாங்க இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. இருந்தாலும் பலர் உங்களுடைய அமைதியையும் உண்மையையும் பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களை செய்து விட்டு போயிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்து 5 முக்கியமான துரோகங்கள் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் நினைவில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும், அழியவே அழியாது. முதல் துரோகமாக இருப்பது நண்பர்கள் மூலம் உங்களோட தினமும் இருந்த நபர் ஒருவர் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்திருப்பாங்க. அது உங்களை மிகவும் அவமானப்படுத்தியிருக்கும். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் வெளியில் சிரித்தபடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் இவ்வளவு நம்பினது தவறா என்று நீங்கள் உடைந்து பெருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு முதல் ஒரு துரோகமாக இருக்கும். இரண்டாவதாக இருப்பது குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்து இருந்தாலும் உங்களுடைய உண்மையான மதிப்பு உங்களுடைய குடும்பம் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள் குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ பண்ணினேன், இருந்தாலும் குடும்பம் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் இந்த ஒரு தவறை செய்திருக்க மாட்டேன் என்று அவர்களை என்னை நம்பவில்லை என்கிற மாதிரியான சில விஷயங்களுக்கு நீங்கள் கோபப்பட்டு விடுவீங்க. உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்ட அனுபவம் உங்களுக்கு மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மூன்றாவதாக இருப்பது உங்களுடைய காதல் வாழ்க்கை. நீங்கள் முழு மனதுடன் நேசித்த ஒருத்தவங்க உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய ஒரு விருப்பமாக மட்டுமே உங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து உங்களிடம் உண்மையாக பழகியிருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, போக போகத்தாங்க அது உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். அது தெரிந்ததும் உங்களுடைய மனது உடைந்து போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். வேலை அல்லது தொழிலில் நீங்கள் உழைத்த உழைப்பின் பலனை வேறு ஒருத்தவங்க எடுத்துக்கொண்ட அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது 4வது துரோகமாக இருக்கும். 5வதாக இருப்பது நம்பிக்கை துரோகம். ஒரு சில நபர்களை நீங்கள் முக்கியமான ஒரு நபராக எடுத்து வைத்திருப்பீங்க. அவர்கள் என்னை விட்டு போக மாட்டார் என்று நீங்கள் நினைத்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு அனுபவமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவை இது வரைக்கும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்கும் இது வரைக்கும் எந்த விதமான கெட்டதும் நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுது பார்த்தாலும் தடங்களுக்கு மேலே தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், யாரும் உங்களை பார்த்தால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முகத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் உங்கள் மனதிற்குள் நீங்கள் நடப்பதை நீங்கள் யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நம்மளை பார்த்து யாரும் பாவப்படக்கூடாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்ம எப்பொழுதுமே தனியாகத்தான் இருக்கணும், யாருடைய உதவியும் எனக்கு தேவை கிடையாது என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். இது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்ம தவறு செய்து விட்டோமோ என்று பிற்காலத்தில் நீங்கள் தோன்றவும் ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. சில மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்தால் தாங்க சில விஷயங்களை நம்மளால் சமாளிக்க முடியும். அதனையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஒரு உண்மை சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு நாள் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சிரித்தபடியும் பேசியிருப்பீங்க. நண்பர்களோடு வழக்கம் போலவும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு இரவு எல்லாருக்கும் தூங்கிய பிறகு நீங்கள் மட்டும் தனியாக அமர்ந்து நீண்ட நேரம் அழுதிருப்பீங்க. ஏன் அழுதீர்கள் என்று உங்களுக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த சில விஷயங்கள் இப்பொழுதும் நடந்ததை எல்லாம் நீங்கள் இப்பொழுது நினைத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கசக்கி கொண்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? அந்த கண்ணீரில் ஏமாற்றம், தனிமை, பயம், சோர்வு எல்லாமே கலந்த உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கும். அதனால மட்டுமே தாங்க இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒண்ணுங்க, ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களை உடையாமல் இதுவரைக்கும் காப்பாற்றி அடுத்தடுத்து உங்களை முன்னேற்றி கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கைக்குள் மறைந்திருக்கக்கூடிய வேதனைகள் மிகவும் பெரியது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த வேதனைகள், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், நீங்கள் நம்பியவங்க கொடுத்த காயங்கள், நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கை உங்களுக்கு தாமதமாக நகர்கிறது என்கிற
ஒரு ஏமாற்றங்கள், இந்த மூன்றும் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி வாழ்க்கையில சந்திர பகவான் 11ஆம் வீட்டிலும் ஆபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதனால நிதி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பண விஷயங்களில் ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் பண விஷயத்துல யாரிடனும் ஏமாறாமலும், ஏதாவது ஒரு முதலீடு செய்ய போறீங்க, தொழில் வாங்க போறீங்க, வீடு மனைகள் வாகனங்கள் ஏதாவது வாங்க போறீங்க இப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முடிவை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. முடிவை எடுத்தீர்கள் என்றால் பண விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளானது நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் பணம் விஷயத்தில் எதையும் நீங்கள் வெளியில் காட்டாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு அதிக செலவுகள் காரணமாக இன்று நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படவும் ஆரம்பிக்கும். குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு பரபரப்பாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய செயல்திறனால் நீங்கள் மற்றவங்களை கவர்வீங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எதுவும் நடக்கப் போவது கிடையாது. மற்றவர்களை கவர்வதால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு சிறப்பு பணியை முடிப்பது கூடிய ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணமும் ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக உங்களுக்குள்ள மாறிவிடும். இது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி மற்றும் ஒரு செழிப்புக்கான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். காதல் உறவுகளில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு அன்பு அதிகரிக்க தொடங்கும். காதல் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்கள் உங்களுக்குள்ள உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வேறு ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகப்படும். இதனால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தாமல் இவ்வளவு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை நீங்கள் வாங்கி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். இல்லை என்றால் மருத்துவமனைக்கு நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்குன்னு வரவும் ஆரம்பித்துவிடும். எனவே நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. விவேகமான பேச்சுக்கள் உங்களுக்கு நன்மதிப்பை உருவாக்கி கொடுக்கும். தேவையில்லாமல் நீங்கள் பேசுவதை விட முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் பேசுங்கள். அதுதாங்க உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இதனையும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபார போட்டிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சமாளித்துக் கொள்வீங்க. உங்களுக்குன்னு இருந்த எதிரிகளை நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டுமோ அதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் தெரிந்தும் வைத்துக் கொள்வீங்க. எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் ஏற்பட போவது கிடையாது. நீங்கள் உண்டு, உங்களுடைய தொழில் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மதிப்பை உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. அதே போல் இந்த ஒரு நாளில் விலை உயர்ந்த பொருட்களில் உங்களுக்கு கவனம் வேண்டும். அரசு காரியங்களில் வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கிவிடும். அதனால் நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே ஏற்படாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சில பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனத்துடன் நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபமான ஒரு நாளாக உங்களுக்குள்ள இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம்.